லோக்கல் ஒரு மலையாள படம் அது மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே தமிழில் நயன்தாரா பார்த்து எல்லாருமே பார்த்தியா மலையாளத்தில் ஒரு ஃபீமேல் கிரிட்டிக்ஸ் ஃபிலிம் ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்து எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டாரா உங்களுக்குலாம் யார் டைட்டில் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மலையாள மார்க்கெட் வேறு மலையாளத்தில் இது ஒன்றும் மட்டும் கிடையாது, நிறைய ஃபீமேல் ஸ்கிரிப்ட் படங்கள் இருக்குது. அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தெலுங்குல பார்த்தீங்கன்னா ருத்ரமாதேவின்னு சொல்லிட்டு அனுஷ்கா படம் வந்திருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஹை பட்ஜெட் படத்தில் படமாக எடுத்திருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த படம் வந்து கலெக்ஷன் அள்ளி கொடுத்துருக்கும். பட் அந்த மாதிரி இங்கே வந்து ஹை பட்ஜெட் ஒரு ஃபீமேல் ஸ்கிரிப்டுக்கு வந்து காசு இறக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசரும் தயாராக இல்லை. தமிழில் ஒரு ஃபீமேலோட ஸ்கிரிப்டுக்கே வந்து ஆனால் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நயன்தாரா தான் இங்கே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மூக்குத்தி அம்மன். ஸோ நயன்தாராவோட நிறைய தரமான படங்கள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாயா, கோலமாவு கோகிலா, அறம், இந்த மாதிரி பல தரமான படங்கள் வந்து அவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஓரளவுக்கு சில ஃபீமேல் கிரிட்டிக்ஸ் படங்கள் சரியாக ஓடுறதுனால அவங்க ஸ்டாண்டர்ட் இறங்கிருச்சு அப்படின்னு குறைச்சல் கிடையாது. ஸோ இப்போ பேக் டு பேக் அவங்க நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ரிகே பாலையா அவர்களோட அடுத்த படத்தில் வந்து இவங்க தான் ஹீரோயின் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.